ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் சப்ஜெக்டில் லெசன் ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அவர் கிச்சன். ஃபர்ஸ்ட் லெசன் நேம் என்ன? அவர் கிச்சன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெசன் அவர் கிச்சன். ஹாய், ஐ am Nila. I help in the kitchen. Do you? திரும்ப வாசிக்கிறேன். ஹாய், ஐ am நீலா. ஐ ஹெல்ப் இன் த கிச்சன். டு யூ? நிலா சொல்றா, ஹாய், நான் தான் நிலா. நான் அம்மாக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுவேன். நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்குறா. ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லெசன் அவர் கிச்சன். அந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது நிலாவை. நிலா வந்து கிச்சன்ல அம்மாக்காக ஹெல்ப் பண்றா. நீங்களும் உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்குறா. இங்க பாருங்க, லுக் அண்ட் சே. கிச்சன்ல என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எப்படியெல்லாம் சொல்லணும்னு தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். இந்த கிச்சன் திங்ஸ்க்கு இங்கிலீஷ்ல என்னென்ன நேம் தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். லுக் அண்ட் சே. ஃபனல், FUNNEL, ஃபனல். ஸ்ட்ரெயினர், STRAINER, ஸ்ட்ரெயினர். ஃபனல்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஆயில் வடிகட்டுறது, தண்ணி வடிகட்டுறது. அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல குட்டி வாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஃபனல் வச்சு தான் ஃபில் பண்ண முடியும். இப்போ வாட்டர் பாட்டில்ல ஆயில் ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஒரு இன்னொரு ஆயில் கேன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஊத்த முடியாது. குட்டி பாட்டில்ல இந்த ஃபனல் வச்சு ஊத்தும் போது கீழே வந்து சிந்தாம தண்ணியோ ஆயிலோ வந்து கரெக்டா போய் அந்த வாட்டர் பாட்டில்ல சேரும். அதுக்கு தான் இந்த ஃபனல் யூஸ் ஆகும். இந்த பகுதியை வந்து இந்த வாட்டர் பாட்டில் கேப் போடுவோம்ல, அந்த வாட்டர் பாட்டில் வாயில அழகா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த கப்ல ஊத்தும் பொழுது இந்த கப்ல இருந்து ஆயிலோ வாட்டரோ இது வழியா போய் கரெக்டா இந்த குட்டி குட்டி பாட்டில்ல ஸ்டோர் ஆயிடும். ஃபனல் வந்து திங்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாம ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பொருள் ஃபனல். ஸ்ட்ரெயினர் உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் போடும்போது அதுல சீட்ஸ் எல்லாம் வரும். அதை வந்து வடிகட்டுறதுக்கும் நிறைய திங்ஸ் வடிகட்டலாம். நிறைய நம்ம வந்து வெல்லம் வடிகட்டுறோம்னு வைங்க, வெள்ளத்துல குட்டி குட்டி மண்ணு தூசு எல்லாம் இருக்கும். அது வந்து வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டும் பொழுது இதுல வந்து அந்த தூசெல்லாம் நின்னுடும். நல்ல வெள்ளமெல்லாம் கீழே வந்து வந்துடும். அந்த மாதிரி மண்ணு தூசி இதெல்லாம் எடுக்கிறதுக்கும், ஜூஸ் போடும்போது நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தோல் சீட்ஸ் எல்லாம் வராம, ஸ்கின்னு சீட்ஸ் எல்லாம், ஃப்ரூட்ஸோட சீட்ஸ் எல்லாம் ஜூஸ்ல கலக்காம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறது தான் ஸ்ட்ரெயினர். மிக்ஸி உங்களுக்கே தெரியும். மிக்ஸில மசாலா சட்னி எல்லாம் ரெடி பண்ணலாம். மிக்ஸி, MIXIE, மிக்ஸி, MIXIE, மிக்ஸி. பாட்னா பானை, மண் பானை தான் பாட்னு சொல்லுவோம். POT, பாட். ஸ்டவ் உங்களுக்கே தெரியும். STOVE, ஸ்டவ். ஸ்டவ்னா வந்து அடுப்பு. ஓகே, நம்ம என்னென்ன பார்த்தோம் திங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம்? ஃபனல், ஸ்ட்ரெயினர், மிக்ஸி, பாட், ஸ்டவ். அடுத்து பாருங்க, நம்ம பார்க்க போறது ஸ்பூன். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஸ்பூன்ல தான் சுகர் எடுத்து போடுவோம். ஸ்பூன்ல தான் வந்து ஜாம் எடுத்து தடவும். நம்ம ஸ்பூன்ல தான் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் சாப்பிடும். நூடுல்ஸ், இந்த மாதிரி வீட்டில் நீங்க சாப்பிட்ற சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். ஸ்பூன், SPOON, ஸ்பூன். இங்க பாருங்க, கட்டிங் போர்ட். நம்ம வீட்ல அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், காய்கறி வெட்டுற போர்ட். இந்த மாதிரி ஒரு போர்டில் வச்சு தான் கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டில் வச்சு தான் காய்கறி கட் பண்ணுவாங்க. அது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், சுத்தமாகவும் காய்கறி கட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த போர்ட் பேர் தான் கட்டிங் போர்ட். CUTTING, கட்டிங் போர்ட். BOARD, போர்ட். கட்டிங் போர்ட். உங்களுக்கே தெரியும் இது என்னன்னு? நைஃப். KNIFE, நைஃப். KNIFE, நைஃப். நைஃப் வந்து நம்ம தொடக்கூடாது. பீலர், இந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கேரட்லோட அந்த தோல் எல்லாம், ஸ்கின் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பீலர் யூஸ் ஆகும். PEELER, பீலர். ஓகே, நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி பார்த்துடலாமா? நம்ம பார்த்த வரைக்கும் பார்க்கலாம், இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபனல் பார்த்தோம், ஸ்ட்ரெயினர் பார்த்தோம், மிக்ஸி பார்த்தோம், பாட் பார்த்தோம், ஸ்டவ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, பாட் பார்த்தோம், ஸ்டவ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்பூன்,
கட்டிங் போர்ட், நைஃப், பீலர். டங்ஸ், அது டங்ஸ்னா என்னன்னா, இப்போ ஆயில்ல இருந்து இப்போ வந்து வத்தல் அப்பளம் எல்லாம் பொரிக்கும் போது ஆயில்ல வந்து நம்ம எண்ணெய் வந்து எண்ணெயோடு எடுப்போம். கரண்டியில வந்து ஸ்பூன்ல எல்லாம் எடுக்கும் போது எண்ணெயோடு அப்பளம் எல்லாம் எடுப்போம். இந்த டங்ஸ்ல நம்ம அப்பளம் பிடிச்சி எடுக்கும் போது எண்ணெயும் கையில படாது, சூடும் கையில ஆகாது, நம்ம சேஃபாவும் அந்த பொருளை எடுக்க முடியும். டங்ஸ் பத்திரமா எடுக்கிறதுக்கு, ஆயில்ல போட்ட பொருட்களெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் டங்ஸ் வந்து கிச்சன்ல யூஸ் ஆகும். பேன் உங்களுக்கே தெரியும், பேன்ல வந்து நம்ம வந்து நிறைய பொரியல் அதெல்லாம் செஞ்சு நம்ம சப்ஜாஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். சப்ஜாஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். பேன். லேடில்னா கரண்டி, குழம்பெல்லாம் ஊற்றுவோம்ல, அதுதான் லேடில். ஓகேவா? பேன், PAN பேன். லேடில்னா கரண்டி, குழம்பு பொரியல் எல்லாம் எடுத்து வைப்போம்ல, அதுக்கு பேரு தான் கரண்டி. LADLE லேடில்னா கரண்டி, குழம்பு கரண்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து லேடில். பவுல், கிண்ணத்தை தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பவுல்னு சொல்லுவோம். BOWL பவுல். ஓகே, பவுல். இது வந்து ட்ரே. நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய தட்டில் அம்மா பார்த்தீங்கன்னா அதில் ஆனியன் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை தேவையான திங்ஸ் எல்லாம் அந்த ட்ரேயில் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய தட்டு, அது பேர் தான் ட்ரே. TRAY ட்ரே. ட்ரேல வந்து தட்டுனா வந்து பிளேட், ட்ரேனா வந்து நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிற இடம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் நமக்கு தேவையான திங்ஸை வச்சு நம்ம அந்த ட்ரேவை தூக்கிட்டு கிச்சன்லேருந்து ஹாலுக்கும் வர முடியும். ரோலிங் பின், உங்களுக்கே தெரியும், சப்பாத்தி கட்டை. ரோலிங் பின், ROLLING ரோலிங் பின். PIN பின், ரோலிங் பின். கெட்டில், உங்களுக்கே தெரியும், டீ காஃபி எல்லாம் ஹாட்டாக வச்சுக்க முடியும். சுடுதண்ணியை நம்ம, இது எலக்ட்ரிக்கல் கெட்டில்னா நம்ம சுடுதண்ணியை சுவிட்ச் போட்டால் சுடுதண்ணி நமக்கு ரெடி ஆகிடும். பால் டீ கூட நமக்கு கெட்டில்ல ரெடி ஆகிடும். கெட்டில், KETTLE கெட்டில். சுடு தண்ணி, டீ, காஃபி, பால் எல்லாம் ஹீட்டாக வச்சுக்க கெட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கப் அண்ட் சாசர். கப், டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கப், CUP கப். சாசர், SAUCER சாசர். கப் அண்ட் சாசர். கிரேட்டர், உங்களுக்கே தெரியும், தேங்காய், கேரட் எல்லாம் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, நல்லா துருவுறது சீவுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா துருவி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த துருவர கருவிக்கு பேர் தான் கிரேட்டர். இந்த கிரேட்டர் வச்சு நம்ம தேங்காய், கேரட் எல்லாம் குட்டி குட்டி பீஸா துருவிக்கலாம். பிளேட், உங்களுக்கே தெரியும், பிளேட்னா தட்டு, நம்ம சாப்பிட்ற தட்டு. PLATE பிளேட். டம்ளர், டம்ளர்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி குடிக்கிறது. TUMBLER சாரி, TUMBLER டம்ளர். இது லோட்டா. லோட்டானா சொம்பு, உங்களுக்கே தெரியும், செம்பு பாத்திரத்தை தான் லோட்டான்னு சொல்லுவாங்க. LOTA லோட்டா. என்ன சொல்லுவாங்க? LOTA லோட்டா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்னு பார்க்கலாமா? லுக் அண்ட் சேல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபெனல், FUNNEL funnel. Then strainer, STRAINER strainer. Pot, POT pot. Mixie, MIXIE mixie. Stove, STOVE stove. Next நம்ம பார்க்கிறது spoon, SPOON spoon. Cutting board, CUTTING cutting board. BOARD board, cutting board. Knife, KNIFE knife. Peeler, PEELER peeler. அடுத்து என்ன பார்க்குறோம் பாருங்க? டங்ஸ், இடுக்கி பேரு தான் டங்ஸ். இடுக்கி வச்சு நம்ம நெருப்புல இருந்து ஒரு திங்ஸ் எடுக்கவும், இல்லை எண்ணெயில பொரியிற திங்ஸ் ஏதாவது எண்ணெய் ஸ்ட்ரெயின் பண்ணாம, எண்ணெய் ஒட்டாம, அதே நேரத்துல நம்ம கையில எண்ணெய் படாம சேஃபா எடுக்கிறது தான் வந்து டங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டங்ஸ், TONGS டங்ஸ். பேன், பேன்னா உங்களுக்கே தெரியும், PAN தோசை பொரியல் எல்லாம் பண்ற இடம் தான் வந்து பேன். லேடில், குழம்பு கரண்டி, ஏதாவது கிரேவி எடுத்து ஊத்துறதுக்கு யூஸ் பண்றது தான் லேடில். LADLE லேடில். கிண்ணத்துக்கு பேரு தான் பவுல். BOWL பவுல். ட்ரே, ஒரு பெரிய தட்டு, அதை தூக்கிட்டு கிச்சன்ல இருந்து கண்டிப்பா ஹாலுக்கு எடுத்துட்டு வர முடியும். நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அந்த ட்ரேல அடக்கி எடுத்துட்டு வர முடியும். TRAY ட்ரே. ரோலிங் பின்,
ROLLING, ரோலிங் பின், PIN, பின். கெட்டில், டீ காஃபி எல்லாம் சூடா வச்சுக்கிறதுக்காக நமக்கு என்ன யூஸ் ஆகும்? கெட்டில், KETTLE, கெட்டில். கப், CUP, கப். சாசர், SAUCER, சாசர். கிரேட்டர், GRATER, கிரேட்டர். லோட்டா, LOTA, சொம்பு தான் லோட்டா, LOTA, லோட்டா. பிளேட், டம்ளர். பிளேட் தெரியும், PLATE, தட்டு தான் பிளேட். டம்ளர், TUMPLER, டம்ளர். இது கிரேட்டர் தெரியும், நம்ம தேங்காய் கேரட் எல்லாம் துருவறதுக்கு நமக்கு கிரேட்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கிச்சன்ல இருக்க திங்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? போறது ரூம்ஸ் இன் அவர் ஹவுஸ். ரூம்ஸ் இன் அவர் ஹவுஸ், நம்ம ஹவுஸ்ல என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரூம்ஸ்ல என்னென்ன வேலை எல்லாம் நடக்குதுன்றதை தான் நமக்கு புரியுற மாதிரி சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ரூம்ஸ் இன் அவர் ஹவுசஸ். ரூம்ஸ் இன் அவர் ஹவுஸ். வாட் இஸ் அ கிச்சன்? வாட் இஸ் அ கிச்சன்? கிச்சன்னா என்னன்னு கேக்குறாங்க. A place where we cook and sometimes eat. The place where we cook and sometimes eat. அதாவது வாட் இஸ் அ கிச்சன்னா, கிச்சன்னா என்னன்னு கேக்குறாங்க. நம்ம கிச்சன்னா என்ன செய்வோம்? A place, அந்த கிச்சன்றது ஒரு இடம், அங்க வந்து நம்ம சமைப்போம், சம்டைம்ஸ் சாப்பிடுவோம், அதுதான் சொல்றாங்க. A place where we cook and sometimes eat. நம்ம குக் பண்ற இடம், சம்டைம்ஸ் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. A place where we cook and sometimes eat. Then பாருங்க, what is a bedroom? bedroomனா என்னன்னு கேக்குறாங்க. A place to sleep and sometimes read. பெட்ரூம்ல என்ன பண்ணுவோம்? A place to sleep. பெட்ரூம் அப்படின்றதுல என்ன பண்ணுவோம்? நம்ம படுத்து நல்லா தூங்குவோம், அது மட்டும் இல்ல சம்டைம்ஸ் நம்ம உட்கார்ந்து படிக்கவும் செய்வோம், அதுதான் சொல்றாங்க. What is a bedroom? A place to sleep and sometimes read. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, what is a bathroom? பாத்ரூம்னா என்னன்னு கேக்குறாங்க. A place to bath and clean ourselves. A place to bath. பாத்ரூம்ன்றத அந்த பிளேஸ்ல தான், பாத்ரூம்ல தான் நம்ம குளிப்போம், நம்மள சுத்தப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இடம் தான் வந்து பாத்ரூம். A place to bath and clean ourselves. What is a home? What is a home? வீடுனா என்னன்னு கேக்குறாங்க. A place to be with a loving family. A place to be with a loving family. அதாவது அந்த வீடுனா என்னன்னா, நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிற இடம் தான் வீடுன்னு சொல்றாங்க. நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற இடம் தான் வீடுன்னு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை ரீட் பண்றேன். What is a kitchen? A place where we cook and sometimes eat. நம்ம கிச்சன்ல வந்து சமைக்கவும் செய்வோம், சம்டைம்ஸ் சாப்பிடவும் செய்வோம், அதுதான் கிச்சன். What is a bedroom? A place to sleep and sometimes read. பெட்ரூம்னா என்னன்னு கேக்குறாங்க. நம்ம வந்து பெட்ரூம்ல தூங்குவோம், சம்டைம்ஸ் நம்ம உட்கார்ந்து படிப்போம். What is a bathroom? A place to bath and clean ourselves. அதாவது பாத்ரூம்னா என்னன்னு கேக்குறாங்க. நம்ம குளிக்கிறதுக்கும் நம்மள சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் உதவுற பிளேஸ் தான் பாத்ரூம். What is a home? A place to be with a loving family. A place to be with a loving family. வீடுனா என்னன்னா, நம்ம வந்து நம்ம அன்பான குடும்பத்தோட வாழ்ற இடம் தான் வீடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் இன்னொரு வாட்டி லாஸ்டா உங்களுக்காக ரீட் பண்ணட்டுமா? Rooms in our house. What is a kitchen? A place where we cook and sometimes eat. What is a bedroom? A place to sleep and sometimes read. What is a bathroom? A place to bath and clean ourselves. What is a home? A place to be with a loving family. Okay குட்டீஸ், உங்களுக்கு இது புரிஞ்சுதா? இந்த ரூம்ஸ் இன் அவர் ஹவுஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹார்ட் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ரூம்ஸ் இன் அவர் ஹவுசஸ் சாங்ல இருக்க
ஹார்ட் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஹார்ட் வேர்ட்ஸ். பிளேஸ். PLACE பிளேஸ். கிச்சன். KITCHEN கிச்சன். குக். COOK cook. Where. WHERE where. Sometimes. SOMETIMES sometimes. Bedroom. BED bed. Room. ROOM room. Bed room. Sleep. SLEEP sleep. Bathroom. BATHROOM bathroom. Clean. CLEAN clean. Ourselves. WORR self. SELVES ourselves. OURSELVES ourself. OURSELVES ourselves. Home. HOME home. Loving. LOVING loving. Family. FAMILY family. ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இந்த சாங்ல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். பிளேஸ், கிச்சன், குக், வேர், சம்டைம்ஸ், பெட்ரூம், ஸ்லீப், பாத்ரூம், கிளீன், ourselves, ஹோம், லவ்விங், family. ஓகே குட்டீஸ், நான் திரும்பவும் இதை வாசிக்கிறேன் ஒரு முறை. ரூம்ஸ் இன் அவர் ஹவுஸ். What is a kitchen? A place where we cook and sometimes eat. What is a bedroom? A place to sleep and sometimes read. What is a bathroom? A place to bath and clean ourselves. What is a home? A place to be with a loving family. Okay குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த லெசன் ஓரளவுக்கு உங்களுக்கு வாசிக்க வந்திருக்கும் நான் நம்புறேன்.